வணக்கம் நேயர்களே, இது புது பொழுது. உங்களது உடலையும் உள்ளத்தையும் உரமேற்றி உங்களை பல்வேறு தளங்களில் பல்வேறு சாதனைகளை படைக்க தூண்ட வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். 2011ஆம் ஆண்டின் புள்ளி விவரம்படி சுமார் 23,50,00,000 பேர் உலகம் முழுவதும் ஆஸ்மா நோயால் அவதிப்பட்டு வருகின்றனர். 2025ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை மேலும் 10 கோடி அதிகரிக்கும் என்கிறது உலக சுகாதார மையம். இந்நிலையில் யோகாசன பயிற்சி மூலம் எப்படி நாம் ஆஸ்மா நோயிலிருந்து விடுபட முடியும் என்பதை நமக்கு விளக்குகிறார் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஆஸ்மா நோய்க்காக ஒவ்வொரு ஆசனங்களாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆசனங்கள் மச்சாசனம் அப்படிக்கூடிய ஆசனங்கள். அந்த மச்சாசனுடைய பலன் என்னென்னா, அந்த ஆஸ்மா நோய்க்காக போடக்கூடிய இன்ஜெக்ஷன் டெரிஃபிலின் அப்படின்னு நம்மளுடைய இதில் போடுறாங்க, வீன்ஸில். அந்த டெரிஃபிலின் உள்ளே போய் அட்ரினலினும் பிட்யூட்டரியும் தூண்டப்படுகிறது. அந்த அட்ரினலின் பிட்யூட்டரின் தூண்டப்படுவதால் அந்த அட்ரினலின் பிட்யூட்டரின் இரத்தத்தில் கலந்து நுரையீரல் பகுதிகளுக்கு சென்று நம்முடைய மூச்சு பகுதியை சுவாச உறுப்புகளை நன்றாக விரிய வைக்கிறது. அதனால் நமக்கு சுவாசம் ஈஸியாக போகுது. ஆஸ்மா நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த மூச்சு உள்ளே போகிறத விட மூச்சு வெளியே விடுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மூச்சை வெளியே விடுறது கஷ்டப்படுறதுனால அது பேர் வீசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த காற்று உள்ளே போயிட்டு வெளியே வர்றது கரு கரு கருன்னு சத்தம் கேட்கும், விசில் சத்தம் கேட்கும். விசில் மாதிரி சத்தம் கேட்குறதுனால அதை விசிலிங் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விசிலிங் காலப்போக்கில் அந்த மாதிரி வீசிங் அப்படிங்கிற வந்துச்சு. ஸோ அந்த ஆஸ்மா நோய்க்காக அந்த அட்ரினலின் பிட்யூட்டரின் ரத்தத்தில் எவ்வளவு கலந்து வேலை செய்கிறதோ அந்த வேலையை இந்த மச்சாசனம் செய்யப்படும். இப்பொழுது இந்த மச்சாசனம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் வஜ்ராசனத்தை கலைச்சிக்கொள்ளுங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பத்மாசனம் போட்டு உட்காருங்க. நல்லா முன்னாடி தள்ளி உட்காந்துக்குங்க. இந்த மாதிரி பத்மாசனம் போட்டு உட்காந்துட்டு அப்படியே மெதுவாக படுத்துக்கணும். ஃபஸ்ட்டு சாதாரணமாக படுத்துக்கு, நீளமாக படுத்துக்கு. படுத்துட்டு இப்பொழுது இந்த கையை அப்படியே இந்த பக்கத்தில் வச்சு உடம்பை மெதுவாக வளைச்சி இந்த தலையை அப்படியே வச்சுக்கணும். தலை நன்றாக வச்ச பிறகு அப்புறம் மெதுவாக அந்த கையை எடுத்து அந்த கால் கட்டவரில் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நல்ல நெஞ்சை நிமித்தி நல்ல மூச்சு இழுத்து விடணும். ஆழ்ந்த மூச்சு நல்லா நீளமாக இழுக்கணும், மெதுவாக விடணும். இப்போது இந்த ஆசனம் செய்யும்போது என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா, நம்முடைய மார்பு பகுதி விரிக்கப்படுகிறது. விரித்து கொண்டே நம்ம மூச்சு இழுக்க இழுக்க இன்னும் நம்மளுடைய நுரையீரல் நன்றாக விரியப்படுகிறது. நுரையீரல் நன்றாக விரிய விரிய அந்த நுரையீரல் பகுதியில் இருக்கக்கூடிய சளிகள் எல்லாம் வெளியே வந்துடும். இந்த ஆஸ்மா நோய்க்காரங்களுக்கு பிரச்சனையே இந்த சளி உள்ளேயும் போகாமல் வெளியும் வராமல் இடையில கிடந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த தொந்தரவு பண்ணுறதுனால அந்த மூச்சு விட்டதுக்கு கஷ்டப்படுறது. இந்த மாதிரி மச்சாசனம் செய்யக்கூடிய இந்த மூச்சு இழுக்க இழுக்க இந்த நுரையீரல் விரிய விரிய அதில் அடைபற்றக்கூடிய சளியெல்லாம் மெது மெதுவாக வெளியே வந்துடும். இப்போ அப்படியே கையை ஊனி தலை மெதுவாக எடுத்துக்கும். அப்படியே மெதுவாக உட்காந்துக்கும். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இப்போ இவங்களாம் சின்ன குழந்தைகள், பத்மாசனம் ஈஸியாக போட்டுறாங்க, உடம்பு நல்லா வளைஞ்சிடுது, ஈஸியாக பண்ணிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி சில பேருக்கு வர முடியாதவங்களுக்காகவே இந்த மாதிரி எளிமையான இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி குஷனு இப்படி போட்டுட்டு இது நல்ல பக்கத்தில் அப்படி வச்சுட்டு அப்படியே மெதுவாக நீங்கள் படுத்துக்கலாம். வேண்டியது ஒன்றுமே கஷ்டமே இருக்காது. இந்த தலை அப்படியே தரைக்கு போயிடும். நீங்கள் கையை அப்படியே பக்கவாட்டில் விரிச்சுக்கணும். நல்லா விரிச்சிட்டு நல்லா மூச்சு இழுத்து விடும். அதே மாதிரி பிறகு மெதுவாக எழுந்துக்கலாம்.
இந்த மாதிரி முதுகு பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு, முதுகு வளையாதவங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் உங்கள் கூட இருக்கக்கூடிய இந்த மாதிரி உருண்டையான மெத்தையை வச்சுக்கிட்டு இதனுடைய உதவியில் நீங்கள் அப்படியே படுத்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செய்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டமே இருக்காது. முதுகு வளையதுக்கு கஷ்டமாக இருக்கவங்களுக்கு கூட இதில் படுத்துட்டு முதுகு வளைச்சி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிடைக்காதவங்க கூட சாதாரண பில்லோ கூட நம்ம வீட்டில் இருக்குது, அதை போட்டுட்டு அதை அப்படியே படுத்திங்கன்னா படுக்கும்போது நுரையீரல் நன்றாக விரிகிறது. விரிய விரிய இன்னும் அந்த மூச்சு நம்ம இழுக்க இழுக்க அந்த நுரையீரல் அடைபடக்கூடிய சளி எல்லாம் வெளியே வந்துடும். அப்போ சளி ஃபுல்லாக அந்த ஆஸ்மா நோய்க்கினுடைய பிரச்சனையே சளி உள்ளேயும் போகாமல் வெளியும் வராமல் தொல்லை பண்ணுறது. இந்த மூச்சு பயிற்சி இதில் படுத்துட்டு மூச்சு இழுக்க இழுக்க அதில் அடைஞ்சிருக்கக்கூடிய சளியெல்லாம் வெளியே வந்துடும். அப்புறம் உங்களுக்கு மூச்சு விடுறது ஈஸியாகிடுது. இப்போ இந்த மாதிரி உயரத்தை அதிகமாக வைக்கும்போது இன்னும் நம்மளுடைய மார்பு பகுதியை நன்றாக விரிய வைக்கிறது. அப்போது இன்னும் அதனுடைய சளியெல்லாம் இன்னும் அதிகமாக வெளியே வந்துடும். சளி வெளியே வர 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 உங்களுக்கு ஆஸ்மா நோய் முற்றிலுமாக நீங்கிறது. ஸோ இன்றைக்கு இந்த மச்ச ஆசனம் எப்படி செய்யக்கூடிய எளிமையான முறையில் நம்ம பார்த்தோம். நாளைக்கு வேறு ஒரு ஆசனத்தோடு பார்ப்போம். வணக்கம்.